இது என்ன அற்புதம் சார்! இதுதான் என்னுடைய புதிய கண்டுபிடிப்பு. இதுல நான் இன்னும் பலவிதமான புதுமைகளை புகுத்தி இருக்கேன். எங்களுக்கும் காமிங்களா? இப்ப இல்ல, என்ன எனக்கு நேரமாகுது. நான் பெஹல்வான்பூருக்கு போகணும். அங்க எதுக்கு? விஞ்ஞானிகளோட மாநாடு நடக்க போகுது. பல நாட்டுல இருந்து அரிய விஞ்ஞானிகள் அங்க வந்து போட்டியில கலந்துக்க போறாங்க. ப்ரொஃபசர் போட்டியில கலந்துக்கிறத பார்க்க நாமளும் போலாமா? நாங்களும் வருவோம். வாங்க ப்ரொஃபசர் சார், பெகல்வான்புரத்துக்கு நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி. உங்களோட கண்டுபிடிப்பை நீங்க கொண்டு வரலையா? இதோ நான் கொண்டு வந்திருக்கேன். என்னது, கொடையா? சரி, பரவாயில்ல. நீங்க போய் ஓய்வெடுங்க. போட்டி நாளைக்கு தான் ஆரம்பிக்குது. வாங்க, போட்டியில முழுசா தோக்கறதுக்கு தயாராயிட்டீங்களா பேம்? போட்டியில கலந்துக்கலனா எப்படி பேசுவீங்க? எனக்கு அந்த கீச்சக் மேல சந்தேகமா இருக்கு. நாம எப்பவுமே ப்ரொஃபசரோட கண்டுபிடிப்புக்கு காவலா இருக்கணும், புரிஞ்சுதா? இவ்வளவு சீக்கிரமா விடிஞ்சிருச்சா ராஜு? ப்ரொஃபசர் சாரோட கண்டுபிடிப்பை காணோம். இப்ப நம்ம என்ன பண்றது? கவலைப்படாத ராஜு, இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு இருந்தே தீரும். கீச்சக், இவங்க எல்லாரையும் பிடிங்க. இப்ப நமக்கு ஜட்ஜா வந்திருக்கிற நபர் இங்க வந்திருக்கிற விஞ்ஞானிகளோட ஒவ்வொரு கண்டுபிடிப்பையும் பார்த்து மார்க் போட போறாரு. கீச்சக் ஜாக்கிரதையா இரு. அந்த கொடையில இருக்கிற எந்த பட்டனையும் அழுத்திடாத. அப்படியா? இந்த கொடையில உள்ள பட்டனை ஆன் பண்ணி தான் பார்க்கலாமே. அட, இது என்ன? யாராவது என்ன காப்பாத்துங்க, என்ன கீழே இறக்கி விடுங்க. யாராவது என்ன காப்பாத்துங்க. அது அங்க பாருங்க, மேல பாருங்க. ப்ரொஃபசர் சார் உங்களோட கூட வந்துருச்சு. மறுபடியுமா? இதான நீங்க உங்களை பாதுகாக்கவும் முடியும். இந்த வருஷம் இந்த விஞ்ஞானிகளுடைய கண்டுபிடிப்புல வெற்றி அடைஞ்சிருக்கிறது ப்ரொஃபசர் தூன் கேத்து. நாங்க எல்லா நாட்டுக்கும் போய் எல்லா இடங்கள்லயும் மகாராணியை தேடிட்டு இருக்கோம். ஆனா இது வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கவே இளவரசர் கிமோனாவுக்கு பொருத்தமா இருக்கணும். காலியா எல்லாத்தையும் பார்த்துப்பா. இந்த காலியா தான் இளவரசன். அத கூட, அது கிமோனோ மகாராணி. இது ராணி இல்ல, மகாராஜா. மகா கெட்டவன். காப்பாத்துங்க. அவங்கதான் நம்ம ராணி. ராணி டோன்டோன். கிமோனோ உங்களை தான் தேர்ந்தெடுத்திருக்காரு. கிமோனாவை போட்டுக்கோங்க. அப்ப சரி, ஒரு வாட்டி இத போட்டு பாக்குறேன். அம்மா,
எல்லாரும் சொல்லுங்க, மகாராணி டூன்டூன் வாழ்க. நான் ஆட்சி நடத்துவேன். மகாராணி டூன்டூன் எல்லாரையும் ஆட்டி படைப்பா. அம்மா, நான் அம்மா இல்ல, மகாராணி. இங்க இருந்து போயிடு. மகாராணி, இப்ப நீங்க எங்க கூட கிளம்புறீங்களா இல்லையா? இல்ல. என்னது? என்னாச்சு? டோலக்பூர்ல என்னுடைய ஆட்சி தான் நடக்கும். மகாராணி டூன்டூன். ராஜா இந்திரவர்மா, இங்க பாருங்க, இந்த டோலக்பூர எங்க மகாராணி கிட்ட ஒப்படைச்சிருங்க. இந்த டோலக்பூரியை நான் அழிச்சிட போறேன். அம்மா, டோலக்பூர் தான் நம்மளுடைய வீடு. பீம், கடைசி லட்டு. இங்க அம்மா, உங்களுக்கு என்ன ஆண்டி, அரண்மனைக்கு வந்து எங்க எல்லாருக்கும் லட்டு தரேன்னு நீங்க தானே சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க, மறந்துட்டீங்களா? அப்ப வாங்க பசங்களா. அங்க பாருங்க. இவன் ரொம்ப குட்டியா இருக்கானே. எனக்கு எல்லாம் தெரியும். சின்ன வயசுலயே எங்க அம்மா என்கிட்ட சொல்லிருக்காங்களே, மரத்துல எங்க கூடவே குட்டி குட்டி மனிதர்களும் வாழ்வாங்களாம். இவன் அதை சேர்ந்தவன் நினைக்கிறேன். இவனுக்கு கொஞ்சம் லட்டுவை கொடுத்து பார்க்கலாமா? சரியா சொன்ன. இவனுக்கு கொஞ்சம் லட்டு கொடுக்கலாம். இங்க பாரு, இவன் கண்ணு திறந்துட்டான். ஏய் நில்லு, பயப்படாத, நாங்க உன்னை எதுவும் பண்ண மாட்டோம். இங்க பாருங்க, பஞ்சன் உங்களை பார்த்து பயப்படல. ஆனா நான் திரும்ப சீக்கிரமா போகலன்னா அப்புறம் ராஜா ஜம்போரி என்ன தண்டிச்சிருவாரு. லேட்டா போனா தண்டனை கொடுப்பாரா? உங்க ராஜா ரொம்ப வித்தியாசமானவரா இருக்காரு. ஜம்போர் எங்களுக்கெல்லாம் ராஜாவே கிடையாது. அவன் எங்க ராஜாவான லிக்காவை கைது பண்ணி வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம எங்க மக்கள் கிட்ட இருந்த மந்திர சக்தி எல்லாம் அவன் பறிச்சுக்கிட்டு எங்க எல்லாரையும் அடிமையாக்கி இருக்கான். இதுதான் விஷயம்னா உங்களை விடுதலை பண்றதுக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து உதவி பண்ணுவோம். இல்ல இல்ல இல்ல, அவன் மரத்துக்கு மேல இல்ல, மரத்துக்கு அடியில இருக்கான். இப்ப என்னோட மந்திர சக்தியை பயன்படுத்தி உங்க எல்லாரையும் குட்டியாக்கிடுறேன். இந்த வழியா போனா எங்க ராஜ்யத்துக்கு சுலபமா போய் சேர்ந்துடலாம். இவங்க எல்லாரும் எங்க போயிட்டு இருக்காங்க? எங்க மந்திர சக்திகளை அந்த ஜம்போர் பறிச்சுக்கிட்டான். அதனால அவன் தன்னையே ஒரு பெரிய தலைவன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஒண்ணா சேர்ந்தா கூட அந்த ஜம்போரை தோக்கடிக்க முடியாதா? முடியாது. ஏன்னா எங்க மந்திர சக்தி அவன் கிட்ட இருக்கிற வரைக்கும் அவன் எங்க எல்லாரையும் இப்படிதான் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருப்பான். நீங்களும் முட்டி போடுங்க, போடுங்க. ஜம்போர் முன்னாடி முட்டி போட மறுக்கிறீங்களா?
நீங்கள்லாம் யாருன்னு சொல்லுங்க. என் பேரு பீம். உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா மரியாதையா இவங்களோட மந்திர சக்தியை திருப்பி கொடுத்துரு. அப்புறம் மகாராஜா லீக்காவை விடுதலை பண்ணிடு. இப்ப பாருங்க. பீம் ஜம்போர தோக்கடிச்சிட்டான். பஞ்சன், இப்ப நாங்க வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாங்க இந்த இடத்துல பெரியவங்களாகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்து எங்களை